ஒரு நாளிலாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தள நீர் வழிய திங்களன் நிலவில் நெற்றி தள நீர் வடிய கொற்ற பொய்கை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிவி மியூசிக்கல்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு 5.1 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு சிம்பிளான ஆம்ப்ளிஃபையர் தான், ஆனால் நல்ல ஒரு அவுட்புட் ரிசல்ட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டைம் ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு இந்த டைம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். லாஸ்ட் டைம் ஒயரிங் பற்றி சொல்லியிருந்தீங்க எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு. இந்த டைமும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ஆம்பை பற்றி பார்த்துடலாம். ஆம்போட ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேட்ரிக்ஸ் 5200 அந்த மாடலில் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் ஸ்லிம் டைப் தான், ஆனால் கஸ்டமர் அந்த மாதிரி கேட்டதுனால காம்பேக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன கேபினெட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த விதமான எஃபெக்ட்டும் மாறாது, உங்களுக்கு கேபினெட் மட்டும்தான் சின்னதாக இருக்கும். இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் வந்து 8 இன்ச் ஸ்பீக்கர் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். மீதி சரௌண்டிங் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 இன்ச் இல்லைனா 6 இன்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப் ஊஃபர் வந்து ஒரு 10 இன்ச் போட்டுக்கலாம். 8 ohms சொல்ல நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி. இப்போ ப்ரைஸ் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 வரும். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க ஒரு கஸ்டமர் கேட்டதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு சிம்பிளான ஒர்க்காக தான் இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சப்ளையில் ஆப்ரேட் ஆகும். ப்ரீ ஆம்ப் போர்டு மட்டும் உங்களுக்கு 12 சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு மெயின் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் 100K எல்கான் பேனில் தான் போட்டிருக்கு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்கான வால்யூம் கண்ட்ரோல், அதுக்குண்டான ட்ரிபிள் கண்ட்ரோல், இது அதுக்குண்டான பேஸ் கண்ட்ரோல். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டாக நம்ம பேக் சரௌண்ட் ரைட் லெஃப்ட்டு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான கண்ட்ரோல். இது வந்து சென்டருக்கு உண்டான கண்ட்ரோல், இது வந்து சப்புக்கு உண்டான கண்ட்ரோல். தென் பவர் மெயின் ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி இண்டிகேஷனோட கொடுத்துருக்கு. 4 பின் சுவிட்ச் தான். ஆன் பண்ணக்குள்ளே ஆஃப் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டப் சவுண்டுங்க வராது மேக்ஸிமம் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ளே. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா MP3 போர்டு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐப்ளே கம்பெனி தான். இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நல்லாயிருக்கும் அதோட கிளாரிட்டி. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த FM USB லைன் வந்து ஆன் பண்ணுற சுவிட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்ஸ் இன்புட் டிவிக்கு கொடுக்குற ஆக்ஸ் இன்புட் சுவிட்சு, இது DVD பிளேயருக்கு கொடுக்குற ஆக்ஸ் இன்புட் சுவிட்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 அதாவது ப்ரோலாஜிக் மோடு, இல்லைனா நம்ம DVD பிளேயரில் கொடுக்குற 6 சேனல் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இந்த டைம் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ ஆம்ப்ளிஃபையரோட பேக் வியூலாம் பார்த்துடலாம் வாங்க. இதுதான் நம்ம ஆம்ப்ளிஃபையரோட பேக் வியூ. பார்த்தீங்கன்னா வந்து AC மெயின்ஸ் கார்டு ஒயரு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஒனிரா டைப் ஒயரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபை சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ஃபியூசன் கொடுத்துருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிறது, ஏர் வெளியே போகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்கான ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ், இது சரௌண்ட் ரைட் சரௌண்ட் லெஃப்ட்டுக்கான டெர்மினல்ஸ், இது சப் ஊஃபருக்கான டெர்மினல், இது சென்டருக்கான டெர்மினல். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஆக்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம். 3 ஆக்ஸ் இன்புட்டுமே ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம DVD பிளேயர்லேருந்து வர 6 சேனல் ஆடியோ இன்புட் வந்து இதில் தூக்கி கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஆம்ப்ளிஃபையரில் இன்டர்னல் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துலாம் வாங்க. இதான் நம்ம ஆம்ப்ளிஃபையரோட ஓவரால் இன்டர்னல் வியூ. ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட் 5 ஆம்ஸில் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். சைட் டேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 1.5 ஆம்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த 24 வோல்ட் 5 ஆம்ஸ் வந்து நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 50 வோல்ட் 10,000 மைக்ரோ ஃபேரடில் வந்து உங்களுக்கு ஷாம்போவில் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 6 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஐசி போர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் சப்ளையில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். சரௌண்டிங் சேனல்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம KMSோட TDS 7-65 போர்டு தான் போட்டிருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபுல் வால்யூமில் வச்சிங்கன்னா பக்காவான கிளாரிட்டியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐசி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, சென்ட்ரு. இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பண்ணியாச்சு. சரௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவாக விட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பர் சேனலுக்கு
அப் டு மேக்ஸிமம் ஒரு 50 வாட்ஸ் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் ஒரு 8 இன்ச் ஊஃபர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரௌண்டிங்க்கு 6 இன்ச் ஊஃபர் போட்டுக்கலாம். சென்டருக்கும் நீங்கள் அதேமாதிரி 6 இன்ச் போட்டால் நல்லாயிருக்கும். தென் சப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா STK 4392 IC தான் போட்டிருக்கோம் மோனோ சர்க்கியூட்டில். நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஒரு 10 இன்ச் சப் ஊஃபர்லாம் கொடுத்தீங்கன்னா பக்காவான பஞ்சிங்காக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி சிங்கிள் சப்ளைலே போட்டாச்சு. இப்போ ஆம்பிளிஃபையரோட ப்ரீ ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்கலாம். இதான் நம்ம ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்ட், அது ப்ரோலாஜிக் போர்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற SKR ஆடியோஸோட ப்ரோலாஜிக் போர்டு தான் இது. ஒரு சிம்பிளான போர்டு தான் இது, ஆனால் ஒரு நல்ல ஆடியோ அவுட்புட் கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா TDA சவுண்டு 6.5க்கும் STKக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இன்புட்டில் வந்து சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை வந்து பூஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் TDA சவுண்டு 6.5க்கு நல்ல ஒரு வால்யூம் கொடுக்கும் இந்த ப்ரோலாஜிக் போர்ட். இதில் சில்னஸாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு தெளிவாக ஒரு உதறல் இதாக பேஸாக இருக்கும். சரௌண்டிங்கும் நல்லா பக்காவாக பிரித்து கொடுக்கும் உங்களுக்கு. தென் 1202 வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு டூயல் சப்ளைக்காக கொடுத்துருக்கோம். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி ஃபேனுக்கும், அதுலேருந்து ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம MP3 போர்டுக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். ஒயரிங்லாம் பாருங்கள் இந்த டைம் எப்படி நீட்னஸாக இருக்கேன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே வரும் என்னோட நம்பர். கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக நல்ல முறையில் ரெடி பண்ணி தரேன். முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான குவாலிட்டியான காம்பனன்ட்ஸாக போட்டு நான் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்குற ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.